ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒரு தந்தை தன் மகனை அறிமுகப்படுத்தும் போது இரண்டு விதமாக சொல்லலாம். ஹீ இஸ் மை சன் அல்லது ஹீ இஸ் சன் டு மீ. மேலோட்டமாக பார்த்தால் இரண்டும் ஒன்று போல் தெரியும். ஆனால் ஆன்மீக ரீதியில் ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் இவற்றுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹீ இஸ் மை சன் என்றால் முக்கியத்துவம் மை என்ற வார்த்தைக்கு தான். அதாவது என்னுடைய மகன் என்ற உரிமை உணர்வு, என் விருப்பப்படி அவன் வாழ வேண்டும் என்று குழந்தையை தன் சொத்தாக நினைக்கும் மனநிலை, ஒரு பொசசிவ் நேச்சர். ஆனால் ஹீ சன் டு மீ என்றால் அவன் எனக்கு மகனாக வந்திருக்கிறான் என்பதுதான் பொருள். அவன் ஒரு தனித்துவமான ஆத்மா. அவனை நல்ல முறையில் வளர்ப்பது என் கடமை. ஆனால் அவன் மீது எனக்கு உரிமை இல்லை என்ற உயர்ந்த புரிதல் இதில் இருக்கிறது. ஐ எம் ஒன்லி கஸ்டோடியன், ஐ எம் நாட் ஓனர் ஃபார் ஹிம். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம். ஒரு வங்கி கேஷியர் தினமும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கவனமாக கையாளுகிறார். ஆனால் அந்த பணம் தனக்கு சொந்தம் என்று ஒருபோதும் அவர் நினைப்பதில்லை. அதுபோல பெற்றோர்களும் பிள்ளைகளின் பாதுகாவலர்களே, கேர்டேக்கர்ஸ், கஸ்டோடியன்ஸ், நாட் ஓனர்ஸ், உரிமையாளர்கள் அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையாளராக இருக்காதீர்கள், பாதுகாவலராக இருங்கள் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். இதற்காக பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் விருப்பம் போல வாழவிட வேண்டும் என்பதல்ல. உண்மையான சுதந்திரம் ஒழுக்கத்தின் மூலம்தான் வருகிறது. நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த மதிப்புகளையும் கற்றுக் கொடுத்தும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே சிறப்பாக வாழும் சுதந்திரத்தை வழங்குவதே சிறந்த பெற்றோரின் அடையாளம். அன்பு இருக்கட்டும், ஆனால் பற்றுதல் வேண்டாம். வழிகாட்டுதல் இருக்கட்டும், ஆனால் ஆதிக்கம் வேண்டாம். இதுவே பற்றற்ற பாசத்தின் அழகு. இட் இஸ் கால்ட் டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். இறைவா நன்றி.